தோபித்து 1ஆம் அதிகாரம். முகவுரை. இது தோபித்தின் கதை. தோபித்து தொபையோலின் மகன், தொபியோல் அனலியன் மகன், அனனியேல் அதுவேலின் மகன், அதுவேல் கபேலின் மகன், கபேல் ரபேலின் மகன், ரபேல் ராகுவேலின் மகன், ராகுவேல் அசியேலின் குடும்பத்தில் நப்தலி குலத்தை சேர்ந்தவர். தோபித்து அசீரியர்களின் மன்னனான எனமேசரின் காலத்தில் திசிபேயிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். திசிபே வட கலிலேயாவில் ஆசியருக்கு வடமேற்கே, தென் திசையில் காதேசு நப்தலிக்கு தெற்கே, பெயருக்கு வடக்கே உள்ளது. தோபித்துக்கு நேர்ந்த சோதனைகள். தோபித்தின் பற்றுறுதி. தோபித்தாகிய நான் என் வாழ்நாளெல்லாம் உண்மையும் நீதியையும் பின்பற்றி வாழ்ந்து வந்தேன். அசீரிய நாட்டில் உள்ள நினிவே நகருக்கு என்னுடன் நாடு கடத்தப்பட்ட என் உறவின் முறையாருக்கும் என் இனத்தாருக்கும் தருமங்கள் பல செய்து வந்தேன். இளமை பருவத்தில் என் நாடாகிய இஸ்ரேலில் வாழ்ந்தபோது என் மூதாதியான நப்தலியின் குலம் முழுவதும் என் மூதாதியான தாவீதின் வீட்டிலிருந்து பிரிந்து சென்றது. இஸ்ரேலின் குலங்களெல்லாம் பலியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராகிய எருசலேமிலிருந்தும் பிரிந்து சென்றது. எருசலேமில் தான் கடவுளின் இல்லமாகிய கோவில் எல்லா தலைமுறைகளுக்கும் எக்காலத்துக்கும் உரியதாக கட்டப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்டிருந்தது. இஸ்ரேலில் மன்னர் எரோபாம் தான் நகரில் அமைந்திருந்த கன்றுக்குட்டியின் சிலைக்கு கலிலேயாவின் மலைகளெங்கும் என் உறவின் முறையார் அனைவரும் என் முறையான நப்தலியின் குலம் முழுவதும் பலி செலுத்தி வந்தார்கள். நான் மட்டும் இஸ்ரேலர் எல்லோருக்கும் எக்காலத்துக்கும் கட்டளையிட்டிருந்தபடி திருவிழாக்களின் போது பலமுறை எருசலேமுக்கு சென்று வந்தேன். அறுவடையின் முதற்கனியையும் விலங்குகளின் தலையீற்றுகளையும் கால்நடையில் 10 பங்கையும் முதன்முறை நறுக்கப்பட்ட ஆட்டு முடியையும் எடுத்துக்கொண்டு நான் எருசலேமுக்கு விரைவது வழக்கம். அவற்றை காணிக்கையாக்குமாறு ஆரோனின் மைந்தர்களாகிய குருக்களிடம் கொடுத்து வந்தேன். அதுபோன்று தானியம், திராட்சைரசம், ஒலிவ எண்ணெய், மாதுளம்பழம், அத்திப்பழம் ஆகியவற்றோடு மற்ற பழங்களிலும் 10 பங்கை எருசலேமில் திருப்பணி புரிந்து வந்த லேவியரிடம் கொண்டு வந்தேன். மேலும் 10 மற்றொரு பங்கை விற்று 6 ஆண்டுக்கு சேர்த்து வைத்த பணத்தை எருசலேமுக்கு எடுத்து சென்று பகிர்ந்து கொடுத்து வந்தேன். 10 3வது பங்கை கைவிடப்பட்டோருக்கும் கைப்பெண்களுக்கும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் யூத மதத்தை தழுவி வாழ்ந்தோருக்கும் கொடுத்து வந்தேன். ஒவ்வொரு 3ஆம் ஆண்டும் அதை அவர்களிடம் கொடுக்க சென்றபோது மோசேயின் சட்டத்தில் கட்டளையிட்டிருந்தபடியும் என் பாட்டனாரின் அனனியேலின் அன்னை தெபேரா விதித்திருந்தபடியும் நாங்கள் விருந்துண்டு வந்தோம். என் தந்தை இறக்கவே நான் அனாதையானேன். நான் பெரியவனான போது என் தந்தையின் வழிமுறைவை சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தேன். அவள் வழியாக ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அவனுக்கு தோபியா என்று பெயரிட்டேன். அசீரியாவுக்கு நான் நாடு கடத்தப்பட்டு கைதியாகி நினிவேக்கு சென்ற பின் என் உறவின் முறையார் அனைவரும் என் இனத்தாரும் வேற்றினத்தாரின் உணவை உண்டு வந்தனர். ஆனால் நான் வேற்றினத்தாரின் உணவை உண்ணாமல் தவிர்த்து வந்தேன். நான் என் முழு மனத்துடன் என் கடவுளை சிந்தையில் இருத்தினேன். எனவே உன்னத இறைவன் எனக்கு அருள் கூர்ந்து எனமேசரின் முன்னிலையில் என்னை பெருமைப்படுத்தினார். எனமேசர் தமக்கு வேண்டியவற்றை எல்லாம் வாங்கி தருபவனாக என்னை அமர்த்தினார். அவர் இறக்கும் வரை நான் மேதியாவுக்கு சென்று அவருக்கு தேவையானவற்றை அங்கிருந்து வாங்கி வந்தேன். அக்காலத்தில் மேதியா நாட்டில் வாழ்ந்து வந்த கபிரியின் உடற்பிறப்பான கபேலிடம் 400 கிலோ வெள்ளியையும் கொடுத்து வந்தேன். எனமேசர் இறந்த பின் அவருடைய மகன் சனகரிபு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அப்போது மேதியாவுக்கு செல்ல வழி இல்லாமற் போயிற்று. எனவே அங்கு என்னால் செல்ல முடியவில்லை. எனமேசரின் காலத்தில் என் இனத்தை சேர்ந்த உறவின் முறையாருக்கும் தருமங்கள் பல செய்து வந்தேன். பசியுற்றோருக்கு உணவும் ஆடையற்றோருக்கு ஆடையும் அளித்து வந்தேன். என் இனத்தாருள் இறந்த யாருடைய சடலமாவது நினிவே நகர மதில்களுக்கு வெளியே எறியப்பட்டிருக்க கண்டால் அதை அடக்கம் செய்து வந்தேன். சனகரிபு கொன்றவர்களையும் அடக்கம் செய்தேன். கடவுளை பழித்துரைத்துவதற்காக விண்ணக வேந்தர் அவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய பொழுது அவர் யூதியாவிலிருந்து தப்பி ஓடிவிட்டார். அப்பொழுது அவர் தம் சீற்றத்தில் இஸ்ரேல் மக்களுள் பலரை கொன்றார். நான் அவர்களின் சடலங்களை கவர்ந்து சென்று அடக்கம் செய்தேன். சனகரிபு அவற்றை தேடிய பொழுது காணவில்லை. ஆனால் நினிவேயை சேர்ந்த ஒருவன் சென்று நான் அவற்றை புதைத்து விட்டதாக மன்னரிடம் தெரிவித்தான். எனவே நான் தலைமறைவானேன். பின்னர் மன்னர் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை கொல்ல தேடினார் என்று அறிந்து அஞ்சி ஓடிவிட்டேன். என் உடைமைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. என் மனைவி அன்னாவையும் என் மகன் தோபியாவையும் தவிர எனக்கு எதுவும் எஞ்சி இருக்கவில்லை.
40 நாட்களுக்குள் சனகரிபின் மைந்தர்களும் இருவர் அவரை கொன்றுவிட்டு அராத்துக்கும் மலைக்கு ஓடிவிட்டனர். அவருக்கு பின் அவருடைய மகன் சக்கர்தோன் ஆட்சிக்கு வந்தார். என் சகோதரர் அனேலியின் மகன் அகிக்காரை அவர் தம் அரச நிதி பொறுப்பில் அமர்த்தினார். இதனால் ஆட்சி பொறுப்பு முழுவதும் அவனிடம் இருந்தது. பின்பு அகிக்கார் எனக்காக பரிந்து பேசினதால் நான் நினிவேக்கு திரும்பி வந்தேன். அசீரிய மன்னர் சனகரிபுக்கு மது பரிமாறுவோரின் தலைவனாகவும் ஓலை நாயகமாகவும் ஆட்சி பொறுப்பாளனாகவும் நிதி அமைச்சனாகவும் அகிக்கார் விளங்கினான். சர்க்கர்தோனும் அவனை அதே பதவியில் அமர்த்தினார். அகிக்கார் என் நெருங்கிய உறவினர், என் சகோதரன் மகன். 2ஆம் அதிகாரம். தோபித்து பார்வையிழத்தல். சக்கர்தோன் ஆட்சியில் நான் வீடு திரும்பினேன். என் மனைவி அன்னாவும் என் மகன் தோபியாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வாரங்களின் விழாவான பெந்தகோஸ்து திருவிழாவின் போது எனக்காக நல்லதொரு விருந்து தயாரிக்கப்பட்டது. நான் உணவு அருந்த அமர்ந்தேன். விருந்தின் போது எனக்கு பலவகை உணவு பரிமாறப்பட்டது. அப்பொழுது என் மகன் தோபியாவிடம், பிள்ளாய், நீ போய் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்ட நம் உறவின் முறையாருள் கடவுளை முழு மனத்தோடு தேடும் ஏழை எவரையேனும் கண்டால் அவரை அழைத்து வா. அவர் என்னோடு உணவு அருந்தட்டும். நீ திரும்பி வரும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன் மகனே என்று கூறினேன். தோபியா எங்கள் உறவின் முறையாருள் ஏழை ஒருவரை தேடி சென்றான். அவன் திரும்பி வந்து அப்பா என்று அழைத்தான். நான், என்ன மகனே என்றேன். அவன் மறுமொழியாக, அப்பா, நம் இனத்தாருள் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது சடலம் சந்தை வெளியில் எறியப்பட்டு அங்கேயே கிடக்கிறது என்றான். உடனே நான் எழுந்து உணவை தொடாமலே வெளியேறி தெருவிலிருந்து சடலத்தை தூக்கி வந்தேன். கதிரவன் மறைந்த பின் அடக்கம் செய்யலாம் என்று அதை என் வீட்டின் ஓர் அறையில் வைத்தேன். வீடு திரும்பியதும் குளித்துவிட்டு துயருடன் உணவு அருந்தினேன். உங்கள் திருநாட்களை துயர நாட்களாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் என்று பெத்தேலை குறித்து இறைவாக்கினர் ஆமோஸ் கூறிய சொற்களை நினைத்து அழுதேன். கதிரவன் மறைந்ததும் நான் வெளியே சென்று குழி தோண்டி சடலத்தை புதைத்தேன். என் அண்டை வீட்டார், இவனுக்கு அச்சமே இல்லையா? இத்தகைய ஒரு செயலை செய்ததற்காக தானே ஏற்கனவே இவனை கொலை தேடினார்கள். இவனும் தப்பி ஓடினான். இருப்பினும் இறந்தவர்களை மீண்டும் அடக்கம் செய்கிறானே என்று இழித்துரைத்தனர். அன்று இரவு குளித்துவிட்டு என் வீட்டு முற்றத்தின் சுவர் அருகில் படுத்து உறங்கினேன். வெப்பமாக இருந்ததால் என் முகத்தை மூடவில்லை. என் தலைக்கு மேல் சுவரில் குருவிகள் இருந்தது. எனக்கு தெரியாது. அவற்றின் சூடான எச்சம் என் கண்களில் விழுந்தது. உடனே கண்களில் புள்ளிகள் தோன்றின. நலம் பெறுமாறு மருத்துவர்களிடம் சென்றேன். அவர்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் வெண்புள்ளிகளால் என் பார்வை குன்றி வந்தது. இறுதியாக பார்வையை முற்றும் இழந்தேன். நான் பார்வையற்றவனாக 4 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என் உறவின் முறையார் அனைவரும் எனக்காக வருந்தினர். எலிமாயை செல்லும் வரை 2 ஆண்டுகளாக அகிக்கார் என்னை பேணி வந்தான். அக்காலத்தில் என் மனைவி அன்னா பெண்களுக்குரிய கைவேலைகளில் ஈடுபட்டிருந்தாள். தன் கைவேலைப்பாடுகளை அவள் உரிமையாளருக்கு அனுப்பி வைக்க அவர்கள் அவளுக்கு கூலி கொடுப்பார்கள். திசித்தர் மாதம் 7ஆம் நாள் நான் நெய்திருந்த உரிமையாளரும் அவள் அனுப்பி வைத்தாள். அவர்கள் அவளுக்கு முழு கூலியுடன் விருந்து சமைக்க ஒரு ஆட்டுக்குட்டியையும் கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்த பொழுது ஆட்டுக்குட்டி கத்த தொடங்கியது. உடனே நான் அவளை அழைத்து, இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்தது என்று கேட்டேன். ஒருவேளை இது திருடப்பட்டதோ? அப்படியானால் உரியவரிடம் இதை திருப்பி கொடுத்து விடு, ஏனெனில் திருடிய எதையை உண்ண நமக்கு உரிமை இல்லை என்றேன். அதற்கு அவள் என்னிடம், கூலிக்கு மேலாக இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்றாள். இருப்பினும் நான் அவளை நம்பவில்லை. உரியவருக்கு அதை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினேன். அவளது செயலை குறித்து நான் நாணினேன். அப்பொழுது அவள் மறுமொழியாக என்னிடம், உம்முடைய தருமங்கள் எங்கே? நற்செயல்கள் எங்கே? உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது என்றாள். 3ஆம் அதிகாரம். தோபித்தின் மன்றாட்டு. நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர். உம் செயல்களை எல்லாம் நேரியவை. உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூறும். என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள். உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை.
நாங்களும் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை, திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது விருப்பப்படி என்னை நடத்தும், என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதை மேல், ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழி சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரை, இத்துயரத்தில் நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதையும். ஆண்டவரை, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய எழுச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். சாரா. அதே நாளில் மேதிய நாட்டின் எக்பாத்தான நகரில் வாழ்ந்து வந்த ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்கள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழுமுன் கொடிய அழகையான அஸ்மதையை அவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள். நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்கள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை. உன் கணவர்கள் இறந்து விட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? நீயும் அவர்களிடம் போ. உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனநொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்குள் சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம், உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தாள், அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்ற இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன். மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழி சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பிராது என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். சாராவின் மன்றாட்டு. அதே நேரத்தில் சாரா பலகணியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி. உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. இப்பொழுது எனது முகத்தை உம்மிடம் திருப்புகிறேன். என் கண்களை உம்மை நோக்கி எழுப்புகிறேன். இவ்வுலகிலிருந்து நான் மறைந்துவிட கட்டளையிடும். இதனால் இத்தகைய பழி சொற்களை நான் இனியும் கேளாதிருக்க செய்யும். ஆண்டவரே, நான் மாசற்றவள் என்பதும் எந்த ஆணுடனும் உறவு கொண்டதில்லை என்பதும் உமக்கு தெரியும். நான் நாடு கடத்தப்பட்டு வாழும் இவ்விடத்தில் என் பெயரையோ என் தந்தையின் பெயரையோ இழிவுபடுத்தவில்லை. நான் என் தந்தைக்கு ஒரே பிள்ளை. அவருக்கு வாரிசாக வேறு குழந்தைகள் இல்லை. அவருக்கு சகோதரர் இல்லை. நான் மணந்து கொள்ளத்தக்க நெருங்கிய உறவினர் யாரும் இல்லை. என் கணவர்கள் 7 ஏற்கனவே இழந்துவிட்டேன். இனியும் நான் ஏன் வாழ வேண்டும்? ஆண்டவரே, நான் சாவது உமக்கு விருப்பமில்லை எனில் எனக்கு எதிராக சொல்லப்படும் பழி சொல்லையாவது இப்போது அகற்றிவிடும். அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், தன் மகன் தோபியாவுக்கு ரகுவேலின் மகள் சாராவை மணம் முடித்து அஸ்மதை என்னும் கொடிய அழகியை அவளிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலமருள ரஃபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டிற்குள் வந்தான். அதே நேரத்தில் ரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். 4ஆம் அதிகாரம். தோபித்து பெற்ற கைமாறு. தோபித்தின் அறிவுரை. மேதியா நாட்டின் ராகியில் வாழ்ந்த கபேலிடம் தாம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை தோபித்து அன்று நினைவு கூர்ந்தான். சாக வேண்டும் என்று நான் வேண்டி உள்ளேன். அதற்கு தோபியாவை அழைத்து இப்பணத்தை பற்றி விளக்க வேண்டுமே என்று தமக்குள் சொல்லி கொண்டார். எனவே அவர் தம் மகள் தோபியாவை அழைக்க அவரும் தந்தையிடம் வந்தார். மகனுக்கு தந்தை பின்வருமாறு அறிவுரை வழங்கினார். என்னை நல்லடக்கம் செய். உன் தாயை மதித்து நட. அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே. அவளுக்கு விருப்பமானதை செய். எவ்வகையிலும் அவளது மனத்தை புண்படுத்தாதே. மகனே, நீ அவளது வயிற்றில் இருந்தபோது உன் பொருட்டு அவள் தாங்கிய பல துன்பங்களை நினைத்துப்பார். அவள் இறந்தும் அவளை என் அருகில் அதே கல்லறையில் அடக்கம் செய். மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைப்பிடி. அநீதியின் வழிகளில் செல்லாதே. ஏனெனில் உண்மையை கடைப்பிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர். நீதியை கடைப்பிடிப்போர் அனைவருக்கும் உன் உடைமையிலிருந்து தர்மம் செய். நீ தர்மம் செய்யும் போது முகம் கோணாதே. ஏழை எவரிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே.
அதனால் கடவுளும் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார். உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய். உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு. சிறிது செல்வமே இருப்பின் சிறிது கொடு. ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே. இவ்வாறு துன்பத்தின் நாள் வரும்போது நீ உனக்கென பெரும் செல்வம் சேர்த்திருப்பாய். நீ செய்யும் தர்மம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும். இருளுலகில் செல்லாதவாறு காப்பாற்றும். தர்மம் செய்வோர் எல்லோருக்கும் அது உன்னத இறைவன் திருமண் சிறந்த காணிக்கையாகிறது. மகனே, எல்லா வகை தீய நடத்தையிலிருந்து உன்னையே காத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் மூதாதையரின் வழிமரபிலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள். நாம் இறைவாக்கினர்களின் மக்களாயிருப்பதால் உன் தந்தையின் குலத்தை சேராத வேற்றின பெண்ணை மணம் செய்யாதே. மகனே, தொன்று தொட்டே நம் மூதாதையராய் விளங்கும் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை நினைவிற்கொள். அவர்கள் எல்லோரும் தங்கள் உறவின் முறையாரிடமிருந்தே பெண் கொண்டார்கள். கடவுளின் ஆசியால் மக்கள் பேறு பெற்றார்கள். அவர்களுடைய வழிமரபினர் இஸ்ரேல் நாட்டை உரிமையாக்கி கொள்வார்கள். அதனால் மகனே, உன் உறவின் முறையாரிடம் அன்பு காட்டு. உன் இனத்தவரின் புதல்வர் புதல்வியரான உறவினரிடமிருந்து பெண் கொள்ள மறுப்பதன் மூலம் உன் உள்ளத்தில் செருக்கு கொள்ளாதே. இத்தகைய செருக்கு அழிவையும் பெருங்குழம்பத்தையும் உருவாக்கும். சோம்பல் சீர்கேட்டையும் கடும் அருமையும் உண்டாக்கும். சோம்பலே பஞ்சத்திற்கு காரணம். வேலை செய்வோர் அனைவருக்கும் கூலியை உடனே கொடுத்துவிடு. இரவு முழுவதும் அதை உன்னோடு வைத்திராதே. நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும். மகனே, நீ செய்வது அனைத்திலும் கவனமாயிரு. நீ பெற்ற பயிற்சிக்கு ஏற்றவாறு நல்லொழுக்கம் உடையவனாயிரு. உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. அளவு மீறி மது அருந்தாதே. குடிப்போதை பழக்கத்துக்கு ஆளாகாதே. உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு கொடு. உன் உடையில் ஒரு பங்கை ஆடையற்றிருப்போருக்கு வழங்கு. தேவைக்கு மேல் உன்னிடம் உள்ளதையெல்லாம் தர்மம் செய்துவிடு. தர்மம் கொடுப்பதற்கு முகம் கோணாதே. உன் உணவை நீதிமான்களின் கல்லறையில் வைத்து பரிமாறு. பாவிகளுடன் அதை பங்கிட்டு கொள்ளாதே. ஞானிகளிடம் அறிவுரை கேள். பயன்தரும் அறிவுரை எதையும் உதறி தள்ளாதே. எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று. உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் மன்றாடு. ஏனெனில் வேற்றினத்தார் எவருக்கும் அறிவுரை கிடையாது. ஆண்டவர் நல்ல அறிவுரை வழங்குகிறார். ஆண்டவர் விரும்பினால் மனிதரை பாதாளம் வரை தாழ்த்துகிறார். மகனே, இப்பொழுது இக்கட்டளைகளை நினைவிற்கொள். அவை உன் உள்ளத்தினின்று நீங்காதிருக்கட்டும். இப்பொழுது மகனே, உன்னிடம் ஒன்று சொல்வேன். மேதியா நாட்டு ராகியில் உள்ள கப்ரியின் மகன் கபேலிடம் 400 கிலோ வெள்ளியை கொடுத்து வைத்துள்ளேன். மகனே, நாம் ஏழை ஆகிவிட்டோம் என அஞ்சாதே. நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகி ஆண்டவர் திருமன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வன் ஆவாய். 5ஆம் அதிகாரம். வானதூதர் ரபேல். அப்பொழுது தம் தந்தை தோபித்துக்கு மறுமொழியாக, தோபியா, அப்பா, நீங்கள் எனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் செய்வேன். ஆனால் எப்படி கபேலிடமிருந்த அந்த பணத்தை திரும்ப பெறுவேன்? அவருக்கு என்னை தெரியாது, எனக்கும் அவரை தெரியாது. அவர் என்னை யார் என்று அறிந்து கொள்ளவும் என்னை நம்பி என்னிடம் பணத்தை கொடுக்கவும் நான் எத்தகைய அடையாளம் காட்டுவேன்? மேதியாவுக்கு எவ்வழியாக செல்வது, எவ்வாறு செல்வது என்று எனக்கு தெரியாது என்றார். அப்பொழுது தோபித்து தன் மகன் தோபியிடம் ஆவணம் ஒன்றில் கபேல் கையொப்பமிட்டான். நானும் கையொப்பமிட்டேன். அதை 2ஆக கிழித்து ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டோம். அதை பணத்துடன் வைத்துள்ளேன். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன் அவரிடம் பணத்தை கொடுத்து வைத்தேன். இப்பொழுது உன்னோடு செல்வதற்கு நம்பிக்கை வாய்ந்த ஒருவரை நீயே தேடிப்பான். நீ திரும்ப வரைக்கும் உள்ள கூலியை அவருக்கு கொடுப்போம். கபேலிடமிருந்து அந்த பணத்தை பெற்று வா மகனே என்றான். தம்முடன் மேதியாவுக்கு செல்ல வழி தெரிந்த ஒருவரை தேடிய தோபியா வெளியே சென்றான். சென்று தம்முன் நின்ற வானதூதர் ரபேலை கண்டான். ஆனால் அவர் கடவுளின் தூதர் என்பது அவருக்கு தெரியாது. அவரிடம், இளைஞரே, எங்கிருந்து வருகிறீர் என்று வினவினார். அதற்கு அவர், உன் உறவின் முறையாளர்களாகிய இஸ்ரேல் மக்களுள் நானும் ஒருவன். வேலை தேடி இங்கு வந்துள்ளேன் என்றார். மேதியாவுக்கு செல்ல உமக்கு வழி தெரியுமா என்று தோபியா கேட்டார். அதற்கு அவர், ஆம், பன்முறை அங்கு சென்றுள்ளேன். அது எனக்கு அறிமுகமான இடம். எல்லா வழிகளையும் நான் அறிவேன். அடிக்கடி மேதியாவுக்கு சென்று ராகியில் வாழ நம் உறவினர் கபேலுடன் தங்கியிருக்கிறேன். எக்பாத்தானாவிலிருந்து ராகிக்கு செல்ல 2 நாள் ஆகும். ஏனெனில் எக்பாத்தானா மலைப்பகுதியில் உள்ளது என்றார். தோபியா, இளைஞரே, நான் சென்று என் தந்தையிடம் சொல்லிவிட்டு திரும்பும் வரை எனக்காக காத்திரு. நீர் என்னுடன் வர வேண்டும். உமக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர், சரி, நான் காத்திருக்கிறேன். ஆனால் மிகவும் தாமதியாதீர் என்றார். தோபியா உள்ளே சென்று தம் தந்தை தோபித்தை நோக்கி,
நம் உறவின் முறையினர்களாகிய இஸ்ரேல் மக்கள் ஒருவரை கண்டு கொண்டேன் என்றார். அவரிடம் தோபித்து, மகனே, அவருடைய இனம் எது, குலம் எது, உன்னுடன் செல்வதற்கு நம்பிக்கை வாய்ந்தவரா என அறியும் பொருட்டு அவரை என்னிடம் அழைத்து வா என்றார். தோபியா வெளியே சென்று அந்த இளைஞரை அழைத்து, என் தந்தை உம்மை கூப்பிடுகிறார் என்றார். அவர் உள்ளே சென்றதும் தோபித்து முதலில் அவருக்கு வணக்கம் தெரிவித்தார். அதற்கு ரபேல், வணக்கம், எல்லா மங்களமும் உரித்தாகுக என்று வாழ்த்தினார். எனக்கு இனி என்ன மங்களம் உண்டு? நான் பார்வையற்ற மனிதன். விண்ணக ஒளியை என்னால் காண முடியாது. ஒளியை ஒருபோதும் காண இயலாத இறந்தோர் போன்று இருளில் கிடக்கின்றேன். நான் உயிர் வாழும் போதே இறந்தவர்களுடன் இருக்கிறேன். மனிதரின் குரலை கேட்கிறேன், ஆனால் அவர்களை காண முடிவதில்லை என்று கூறினார். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், விரைவில் கடவுள் உமக்கு நல அருள்வார், துணிவு கொள்ளும் என்றார். பின்பு தோபித்து அவரிடம், என் மகன் தோபியா மேதியாவுக்கு செல்ல விரும்புகிறான். நீ வழிகாட்டியாக அவனோடு போக முடியுமா? தம்பி, உனக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பேன் என்றார். ரபேல் அவரிடம், சரி, நான் அவருடன் போகிறேன். எனக்கு வழியெல்லாம் தெரியும். பன்முறை மேதியாவுக்கு சென்றுள்ளேன். அதன் சமவெளிகள் மலைகளெங்கும் பயணம் செய்துள்ளேன். அவையெல்லாம் எனக்கு நன்கு பழக்கம் என்றார். அதற்கு தோபித்து இளைஞரிடம், தம்பி, உன் குடும்பம் எது, குலம் எது சொல் என்றார். அவர் குலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன என்றார். அதற்கு அவர், தம்பி, நீ உண்மையாகவே அவருடைய மகன் என தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உன் பெயர் என்ன என்று வினவினார். ரபேல் அவரிடம், நான் உம் உறவினர்கள் ஒருவரான பெரிய அனனியாவின் மகன் அசரியா என்றார். தோபித் இளைஞரிடம், தம்பி, நீ உடல் நலமும் பிற நலன்களும் பெற்று வாழ்க. உண்மையை தெரிந்து கொள்ளவே உன் குடும்பத்தை பற்றி அறிய விரும்பினேன். எனவே என் மீது சினம் கொள்ளாதே. நீ என் உறவினர்கள் ஒருவனை, நல்ல சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவன். பெரிய செமலேக்கின் புதல்வர்களான அனனியா, நாத்தான் ஆகிய இருவரையும் நான் அறிவேன். அவர்கள் என்னுடன் எருசலேமுக்கு சென்று வழிபடுவது உண்டு. அவர்கள் நெறி பெறலாதவர்கள். உன் உறவினர்கள் நல்லவர்கள். நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். உன் வரவு நல்வரவாகு என்று கூறினார். அவர் தொடர்ந்து, உனக்கு நாள் ஒன்றுக்கு 1 திரா சம்பளமாக கொடுப்பேன். மேலும் என் மகனுக்கு ஆகும் செலவுகளைப் போன்றே உன் செலவுகளை ஏற்றுக்கொள்வேன். என் மகனுடன் செல். உனக்குரிய சம்பளத்தை விட மிகுதியாகவே கொடுப்பேன் என்றார். ரபேல் அவரிடம், அஞ்ச வேண்டாம், நான் அவருடன் போவேன். நாங்கள் நலமே சென்று திரும்புவோம், ஏனெனில் பாதை பாதுகாப்பானது என்றார். பிறகு தோபித்து அவருக்கு வாழ்த்தி கூறி, எல்லாம் நலமாக அமையட்டும் தம்பி என்றார். பிறகு தம் மகனை அழைத்து அவரிடம், மகனே, பயணத்திற்கு ஏற்பாடு செய். உன் சகோதரனும் புறப்பட்டு விண்ணக கடவுள் உங்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி நலமே என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாராக. அவருடைய தூதர் உங்களை நலமே வழி நடத்துவாராக என்றார். தோபியா புறப்படும் முன் தம் தந்தையும் தாயையும் முத்தமிட்டார். அப்போது தோபித்து அவரிடம், நலமே சென்று வா என்றார். ஆனால் அவருடைய தாய் அழுது கொண்டே தோபித்திடம், ஏன் என் குழந்தையை அனுப்பினீர்? அவன் நமக்கு ஊன்றுகோலும் உறுதுணையும் அல்லவா? பணமா பெரிது? நம் குழந்தை அதைவிட மதிப்பு வாய்ந்தவன் அல்லவா? ஆண்டவர் நமக்கு அருளிய வாழ்வே நமக்கு போதுமே என்றார். தோபித்து அவரிடம், கவலை வேண்டாம், நம் மகன் நலமே சென்று திரும்புவான். அவன் நலமுடன் உன்னிடம் திரும்புவரை நாளை நீ காண்பாய். எனவே கவலை வேண்டாம் அன்பே, அவர்களை பற்றி அச்சம் கொள்ள வேண்டாம். நல்ல தூதர் ஒருவர் அவனுடன் சென்று பயணத்தை வெற்றியாய் முடித்து நலமே திரும்பி அழைத்து வருவார் என்றார். அதை கேட்ட தோபியாவின் தாய் அழுகையை நிறுத்தினார். 6ஆம் அதிகாரம். எக்பத்தானாவுக்கு பயணம். இளைஞர் புறப்பட்டு சென்றார். வானதூதர் உடன் சென்றார். அவர்களது நாயும் வெளியேறி அவர்களை தொடர்ந்து சென்றது. பொழுது சாயும் வரை அவர்கள் இருவரும் பயணம் செய்து திக்ரீஸ் ஆற்றோரமாய் தங்கினார்கள். தோபியா தம் பாதங்களை கழுவ திக்ரீஸ் ஆற்றில் இறங்கினார். பெரும் மீன் ஒன்று திடீரென்று நீரிலிருந்து துள்ளி குதித்து அவரது காலை கவ்வ முயன்றது. எனவே அவர் கதறினார். வானதூதர் அவரிடம், பிடியும், மீனை உறுதியாக பிடியும் என்றார். இளைஞர் மீனை பற்றி இழுத்து அதை கரைக்கு கொண்டு வந்தார். வானதூதர் அவரிடம், மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொள்ளும், ஏனெனில் அவை மருந்தாக பயன்படும், ஆனால் குடலை எறிந்துவிடும் என்றார். அவ்வாறு இளைஞர் மீனை கீறி அதன் பித்தப்பை, இதயம், ஈரல் ஆகியவற்றை எடுத்து வைத்து கொண்டார். மீனின் ஒரு பகுதியை சுட்டு சாப்பிட்டார். மீதியை உப்பிட்டு வைத்து கொண்டார். மேதியாவை நெருங்கும் வரை அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணத்தை தொடர்ந்தார்கள். பின் இளைஞர் வானதூதரிடம், சகோதரர் அசரியா, மீனின் இதயம், மீறல், பித்தப்பை ஆகியவை எதற்கு மருந்தாக பயன்படும் என்று வினவினார். அதற்கு தூதர் அவரிடம், பேயாவது தீய ஆவியாவது பிடித்திருக்கும் ஒருவர் முன் மீனின் இதயத்தையும் ஈரலையும் புகையை செய்தால் அவர்கள் முற்றிலும் நலம் பெறுவார்கள்.
இனி ஒருபோதும் அது அவர்களை அண்டாது. வெண்புள்ளிகள் உள்ள மனிதரின் கண்களில் பித்தப்பையை தடவி ஊதினால் அவர்கள் பார்வை பெறுவார்கள் என்றார். அவர்கள் மேதியா நாட்டினுள் சென்று எக்பத்தானவை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். ரஃபேல் இளைஞரை நோக்கி, சகோதரர் தோபியா என்று அழைத்தார். அதற்கு அவர், என்ன என்றார். அவரிடம் அவர், இன்று இரவு நான் ரகுவேலின் வீட்டில் தங்க வேண்டும். அவர் நமக்கு உறவினர். அவருக்கு சாரா என்னும் ஒரு மகள் இருக்கிறாள். அவளை தவிர அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லை. வேறு எவரையும் விட நீரே அவளுக்கு நெருங்கிய உறவினராதால் அவளை மணந்து கொள்ளும் உரிமை உமக்கே உண்டு. அவளுடைய தந்தையின் உடைமைகளை அடையவும் உமக்கு உரிமை உண்டு. அவள் அறிவுள்ளவள், துணிவு மிக்கவள், மிக அழகானவள். அவளுடைய தந்தையும் நல்லவர் என்றார். ரஃபேல் தொடர்ந்து, சகோதரரை, அவளை மணந்து கொள்ளும் உரிமை உமக்கு உள்ளதால் நான் சொல்வதை கேளும். இன்று இரவே அவளை பற்றி ரகுவேலிடம் பேசி அவளை உமக்கு மனைவியாக கொடுக்கும்படி கேட்போம். ராகியிலிருந்து நாம் திரும்பும் பொழுது திருமணத்தை வைத்து கொள்ளலாம். நீர் அவளை மணப்பதற்கு ரகுவேல் தடை எதுவும் சொல்ல முடியாது. மற்றொருவருக்கும் அவளை நிச்சயம் செய்யவும் முடியாது என்பது எனக்கு தெரியும். அவ்வாறு செய்தால் மோசேயின் நூலில் விதித்துள்ளபடி அவர் சாவுக்கு உள்ளாவார். ஏனெனில் தன் மகளை மணப்பதற்கு மற்ற எல்லா ஆண்களை விட உமக்கே அதிக உரிமை உண்டு என அவருக்கு தெரியும். இப்பொழுது சகோதரரே, நான் சொல்வதை கேளும். பெண்ணை பற்றி இன்றிரவு பேசி அவளை உமக்கு நிச்சயிப்போம். ராகியிலிருந்து நாம் திரும்பும் பொழுது அவளை நம்முடன் அழைத்து கொண்டு வீடு திரும்புவோம் என்றார். அப்பொழுது தோபியா மறுமொழியாக ராபுவேலிடம், சகோதர அசரியா, அவள் ஆண்கள் 7 மணமுடித்து கொடுக்கப்பட்டவள் என்றும் மணவரையில் அவளை அணுகிய அன்றிரவே அவர்கள் இறந்தார்கள் என்றும் ஒரு பேய் அவர்களை கொன்றது என்றும் கேள்வியுற்றிருக்கிறேன். இப்போது எனக்கு அச்சமாக உள்ளது. ஏனெனில் அவளுக்கு பேய் ஒரு தீங்கும் இழைப்பதில்லை. ஆனால் அவளை நெருங்குகின்ற வரையை கொன்று விடுகிறது. என் தந்தைக்கு நான் ஒரே மகன். நான் இறக்க நேர்ந்தால் என்னை பற்றிய வருத்தம் என் தாய் தந்தையின் வாழ்வை முடித்து அவர்களை கல்லறைக்கு கொண்டு போய்விடும் என அஞ்சுகிறேன். அவர்களை அடக்கம் செய்ய வேறு மகன் இல்லை என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், தம் தந்தையின் குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணை மணந்து கொள்ள உம் தந்தை உமக்கு கட்டளையிட்டதை மறந்து விட்டீரா? ஆதலால் நான் சொல்வதை கேளும். சகோதரரே, அந்த பேயை பற்றி கவலை வேண்டாம். சாராவை மணந்து கொள்ளும் இன்று இரவே அவள் உம்முடைய மனைவி ஆவாள் என்பது உறுதி. நீர் மணவரையில் நுழைந்ததும் மீனின் ஈரலிலிருந்தும் இதயத்திலிருந்தும் ஒரு சிறிய பகுதியை எடுத்து தூபத்திற்கான நெருப்பிலிடும். அதிலிருந்து கிளம்பு புகையை மோந்தவுடன் அது ஓடிவிடும். இனி ஒருபோதும் அவளை அண்டாது. அவளுடன் நீர் கூடுமுன் முதலில் நீங்கள் இருவரும் எழுந்து நின்று மன்றாடுங்கள். விண்ணக ஆண்டவர் உங்கள் மீது இறங்கி காத்தருள வேண்டுங்கள். அஞ்சாதீர். உலகம் உண்டாகும் உண்மை அவள் உமக்கென்று குறிக்க பெற்றவள். நீர் அவளை பேயினின்று விடுவிக்க அவள் உம்மோடு வருவாள். அவள் வழியாக உமக்கு குழந்தைகள் பிறக்கும். அவர்கள் உமக்கு சகோதரர்கள் போல் இருப்பார்கள் என நம்புகிறேன். எனவே கவலை வேண்டாம் என்றார். சாரா தம் தந்தை வழி உறவினர் என்று சொன்ன ரஃபேல் கூறியதை கேட்ட தோபியா அவளை மிகவும் விரும்பி தம் உள்ளத்தை பறி கொடுத்தார். 7ஆம் அதிகாரம். ரகுவேலின் வீட்டில். அவர்கள் எக்பத்தானவை அடைந்த பொழுது தோபியா அசிரியாவிடம், சகோதர அசிரியா, உடனே என்னை நம் உறவினர் ரகுவேலின் வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்றார். எனவே ரஃபேல் அவரை ரகுவேலின் வீட்டுக்கு அழைத்து சென்றார். ரகுவேல் தம் வீட்டு முற்றத்தை கதவு அருகே அமர்ந்திருக்க அவர்கள் கண்டு முதலில் அவரை வாழ்த்தினார்கள். அதற்கு அவர், இளைஞர்களை வணக்கம், உங்களுக்கு நலம் பெருகட்டும் என்று அவர்களை வாழ்த்தினார். பின்னர் அவர்களை அவர் வீட்டிற்குள் அழைத்து சென்று, இவ்விளைஞரின் உறவினர் தோபித்தை போல் இல்லையா என்று தம் மனைவி எதினாவிடம் வியந்து கூறினார். எதினா அவர்களை, இளைஞர்களை, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாங்கள் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்ட நப்தலியின் மக்கள் என்றார்கள். அதற்கு எதினா அவர்களிடம், எங்கள் உறவினர் தோபித்தை தெரியுமா என்று கேட்டார். அவர்கள் அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள். பின்பு அவர் நலமா என்று கேட்டார். அவர்கள், அவர் உயிரோடு நலமாக இருக்கிறார் என்றார்கள். என் தந்தைதான் அவர் என்றார் தோபியா. உடனே ரகுவேல் துள்ளி எழுந்து அவரை முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தம்பி, உனக்கு மங்களம் உண்டாகுக. நீ ஒரு நல்ல சிறந்த தந்தையின் மகன். தருமங்கள் செய்யும் நேர்மையான ஒரு மனிதர் பார்வை இழந்தது எத்துணை துயரமான செய்தி என்று கூறி தம் உறவினர் தோபியாவின் தோள் மீது சாய்ந்து அழுதார். அவருடைய மனைவி எதினாவும் தோபித்துக்காக அழுதார். அவர்களுடைய மகள் சாராவும் அழுதார். பிறகு ரகுவேல் தம் ஆடுகளில் ஒன்றை அடித்து அவர்களை சிறப்பாக உபசரித்தார். அவர்கள் குளித்த பின் கை அலம்பிவிட்டு உணவு அருந்த அமர்ந்தார்கள். தோபியா அசரியாவிடம், சகோதரரே, என் உறவினரான சாராவை எனக்கு மனம் செய்து கொடுக்குமாறு ரகுவேலிடம் கேளும் என்றார்.
இச்சொற்கள் ரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞனிடம், நீ இன்று இரவு உண்டு பருகி மகிழ்வுடன் இரு. தம்பி, என் மகள் சாராவை மணந்து கொள்ள உன்னை தவிர உரிமையுள்ள மனிதர் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர வேறு எவருக்கும் அவளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ என் நெருங்கிய உறவினன். ஆயினும் தம்பி, உன்னிடம் ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன். அவளை நம் உறவினர்கள் 7 மணமுடித்து கொடுத்தேன். அவளை கூடுவதற்கு நெருங்கிய அன்றிரவே அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். இப்பொழுது தம்பி, உண்டு பருகு, ஆண்டவர் உங்கள் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றார். அதற்கு தோபியா, நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்றான். ரகுவேல், சரி செய்கிறேன். மோசேயின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மணமுடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உன் உறவினர்களை ஏற்றுக்கொள். இனி நீ அவளுக்கு உரியவன், அவள் உனக்கு உரியவள். இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். தம்பி, விண்ணக ஆண்டவர் இன்று இரவு உங்களை காப்பாராக, உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக என்றார். தோபியா சாரா திருமணம். ரகுவேல் தம் மகள் சாராவை அழைக்க அவள் வந்தாள். அவளது கையை பிடித்து தோபியாவிடம் கொடுத்தார். மோசேயின் நூலில் விதித்துள்ள சட்டங்கள் முறைமைகளின்படி இவள் உனக்கு மனைவியாகிறாள். இவளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையின் வீட்டுக்கு இனிதை அழைத்து செல். விண்ணக கடவுள் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்றார். பின்பு அவர் சாராவின் தாயை அழைத்து ஓர் ஏட்டை கொண்டு வர சொன்னார். மோசேயின் சட்டம் விதித்துள்ளபடி சாராவை தோபியாவின் மனைவியாக்கும் திருமண ஒப்பந்தத்தை அதில் எழுதி கொடுத்தார். அதன் பின் அவர்கள் உண்டு பருக தொடங்கினார்கள். ரகுவேல் தம் மனைவி எதினாவை அழைத்து அவரிடம், அன்பே, மற்றொரு அறையை ஏற்பாடு செய்து அவளை அங்கு அழைத்து செல் என்றார். ரகுவேல் தமக்கு கூறியபடி அவர் சென்று அறையில் படுக்கையை ஏற்பாடு செய்தார். தம் மகளை அங்கு அழைத்து சென்று அவளுக்காக அழுதார். பிறகு கண்ணீரை துடைத்து கொண்டு அவளிடம், அஞ்சாதே மகளே, விண்ணக ஆண்டவர் உன் துயரத்தை மகிழ்ச்சியாக்க மாற்றுவார். துணிவு கொள் மகளே என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். ஆமேன். God bless you.